அனைவருக்கும் வணக்கம். எக்கோகுதா வாய்ஸ்? போன வாரம் மிஸ் பண்ணிட்டேன் படித்ததில் பிடித்தது பேசுகிறதுக்கு. ஆனால் இப்போது நிறைய புத்தகங்களும் திரைப்படங்களும் பார்த்துருந்தால் கூட இன்று ஒரு திரைப்படம் பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உலக சினிமா அப்படிங்கிற ஒரு புத்தகம் செழியன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 93 உலக திரைப்படங்கள் குறித்து அதில் எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக நம்ம ரொம்ப காதல் கதை காதல் சினிமாலாம் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை. இருந்தாலும் இந்த முறை அந்த கதையை படித்ததுக்கப்புறம் அந்த இயக்கம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான திரைப்படங்களை நம்ம இன்னும் பார்த்து கொண்டு அதையே கலையாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். உலக அளவிலே ஒரு திரைப்படத்தில் எதையெல்லாம் காட்டுகிறார்கள், எப்படி இயக்கம் எப்படி இருக்கிறது, வசனங்கள்லாம் எப்படி இருக்கிறது போன்ற பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்காக ஒரு திரைப்படத்தை தேர்வு செய்து பார்த்தேன். இந்த ரோடு ஹோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு சீன தேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு காதல் கதை தான். அந்த காதல் கதை அப்படிங்கிறது அந்த சரடு ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆனால் ஒரு திரைப்படத்தில் ஒரு நிலப்பரப்போடைய காட்சிகளை மாற்றி மாற்றி காட்டக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு பனிப்பொழிவு காலம், அடுத்ததாக ஒரு அறுவடைக்கு தயாராகின்ற காலம், அப்புறம் ஒரு மாலை நேரத்தில் அந்த இடம் எப்படி இருக்கிறது, ஒரு மலை அடிவாரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த நிலப்பரப்போடைய ஒரு வெவ்வேறு காலகட்டங்களை பருவநிலைகளை காட்டும் பொழுது உண்மையிலேயே அந்த இயக்கம் ஒரு கவிதை போல் இருக்குது. அந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல போய் நம்ம கொஞ்ச நாள் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருகிறது. இரண்டாவதாக காதல் கதை அப்படின்னோன்னா நம்ம திரைப்படங்கள் அதிகமாக பார்த்துருப்போம். அது என்னுடைய வயசுக்கு உள்ள திரைப்படங்கள்லேருந்து இன்றைக்கி வர காதல் திரைப்படங்கள் வரைக்கும் அந்த ஆண் பெண் இருவரும் எப்போதுமே சேர்ந்து இருப்பாங்க, எங்கேயாவது போய் மீட் பண்ணுவாங்க, ஒரு காஃபி சாப்பிடுவாங்க, மரத்தை சுற்றி ஒரு பாட்டு நடக்கும், ஒரு ஃபைட் சீன் இவங்களை சேர விடாமல் ஒரு சண்டை நடக்கும். இப்படியான காதல் கதைகள் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த முழு திரைப்படத்துலேயும் அந்த காதலராக வரக்கூடிய ஹீரோ அதிகபட்சமாக ஒரு 10 முறை அவருடைய முகத்தை காமிச்சிருந்தா அதிகம் இந்த திரைப்படத்தில். அதே மாதிரி அந்த காதலியாக வரக்கூடிய பெண்ணும், அந்த பெண்ணு பேர் ஷாவோ, திரைப்படத்தில் ஷாவோ, அந்த பையனுடைய பேர் ஷார்ஷைன். அது திரைப்படத்தை ஆரம்பிக்கிற விதம் எப்படி இருக்கும்னா, அவங்க இருவருடைய மகன் ஒரு ஜீப்பில் ஊருக்கு வரார். அப்பா இறந்துட்டாருன்னு செய்தி தெரியுது. அந்த இறுதிச் சடங்கை செய்வதற்காக நகரத்துலேருந்து ஒரு கிராமத்திற்கு ஜீப்பில் வரார். ஜீப்பில் வரும்பொழுது அந்த கிராமம் இந்த படம் எப்படின்னா 2 பாகமாக இருக்கும். ஒன்று ஃப்ளாஷ்பேக்கு, நம்ம அந்த கொசுவர்த்தி சுருள் போட்டு காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று ஃப்ளாஷ்பேக்கு, இன்னொன்று நிகழ்காலத்தில். இப்போ நிகழ்காலத்தோட கதையெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க, ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வண்ணத்தில் காட்டுவாங்க. இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுற கதை காதல் கதை, 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய காதல், அது வண்ணமயமாக இருக்குது. நிகழ்காலத்தில் நடக்கிறது அந்த தகப்பன் இறந்துட்டார், அவருடைய இறுதிச் சடங்கை செய்வதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பிளாக் அண்ட் ஒயிட்டு, அது வண்ணத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் கலரு, பாஸ்ட் டென்ஸ்னால் பிளாக், இப்படி காட்டி பழகிட்டோம். ஆனால் இந்த பொருண்மைக்கு தகுந்த மாதிரி இந்த வண்ணங்களை மாற்றி காட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக அதை நான் பார்த்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த காதலை காட்டக்கூடிய அந்த இடங்கள், அந்த ஷாவோன்ற ஒரு பெண் கிராமத்தில் இருக்காங்க. அவர் வாத்தியாராக வர்றார். இந்த பொண்ணுக்கு 18 வயசு, அவருக்கு ஒரு 20 வயசு. கிராமத்தோட ஸ்கூலையும் கட்டணும், பாடமும் சொல்லித்தரத்துக்காக வராரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு. இந்த பொண்ணு பார்த்த உடனேயே, எனக்கு கிராமத்தில் இருக்காங்க இல்லையா, வேறு ஆண்களை ரொம்ப அதிகம் பார்க்கல, பார்த்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு காதல் அரும்பிடுது. அந்த ஊருடைய பழக்கம் என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் சினிமாவாக பாருங்கள், நான் அந்த கதையை படித்ததுக்கு அப்புறம் கூட நான் அதை திரைப்படமாக பார்த்தேன். அந்த உணவை கொண்டு போய் எல்லாரும், அந்த பெண்கள் எல்லாம் அந்த ஊரில் பெண்கள் உணவுகளை தயார் செய்து ஒரு மேடையில் கொண்டு போய் வச்சிடணும். ஆனால் பெண்கள் அவங்க கண்ணில் படக்கூடாது, ஏன்னா பெண்களை பார்த்தால் அது சரியான சகுனம் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த ஊரில். அப்போது இந்த பொண்ணு கேட்கும், நான் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டாரா அந்த சாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, ஆனால் அவர் படித்தவர்னால முதல் உணவு அவர் எடுத்துப்பார், அதுக்கு பிறகு தான் நாங்கள் எல்லோரும் மற்றவங்களை நாங்கள் உணவை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே இந்த பொண்ணு என்ன செய்யணும், எல்லாரோட சாப்பாட்டையும் தள்ளி வச்சிரும், போய் கடைசியாக உள்ளே போய் எல்லாரோட சாப்பாட்டையும் தள்ளி வச்சுட்டு
தன்னுடைய சாப்பாட்டை முதல் உணவாக படைக்கும். அதை அவர் எடுக்கிறாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த உணவை என்ன பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு நாள் வாத்தியார் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் சாப்பாடு, இந்த மாதிரியான கதைக்களம் போயிட்டுருக்கு. இதில் அந்த காட்டக்கூடிய ஒவ்வொரு காட்சி இருக்கு இல்லையா, அந்த காட்சியும் அந்த மரணத்திற்கு பின்னாலும் கூட ஒரு காதல் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதாகவும் அந்த திரைப்படம் விரிவடைகிறது. ஏன்னா அந்த திரைப்படத்தை முழுசாக சொல்லிட்டாலும் உங்களுக்கு அது பார்க்குறக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்குமா, ஏன்னா நான் முழுசாக கதை படிச்சுட்டாலும் அந்த திரைப்படத்தை பார்த்தேன். அது ஒரு திரைப்படம். இன்னொன்று சில்ட்ரன் ஆஃப் லவ்னு ஒரு படம், அநேகமாக பலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. ஆளுக்கு ரொம்ப வறுமையான குடும்பம், ஆளுக்கு ஒரு ஷூ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இதில் அந்த பொண்ணுடைய ஷூ காணாம போயிடுது. இதை வீட்டில் சொன்னோம்னா அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்கன்ட்டு இந்த அண்ணனும் தங்கச்சியும் அந்த ஷூவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷூ தான், ஒரு செட்டு ஷூ இருக்குது. அதனால் அண்ணனுக்கு காலை ஷிஃப்ட்டு ஸ்கூலு, இந்த பிள்ளைக்கு சாயங்காலம்னாக்கா ஓடி ஒரு முக்கில் நின்று அந்த ஷூவை மாற்றிப்பாங்க. ஒரு நேரம் அந்த அண்ணன் ஓட்டப்பந்தயத்துக்கு பேர் கொடுத்துருவார். அண்ணன் கொடுத்துருவாருன்னா சின்ன பையன் தான் கொடுத்துருவான். அந்த ஷூ வரணும்ல, இந்த பொண்ணு ஷூவை கொண்டு வரதுக்கு வரும்பொழுது ஒரு வாய்க்காலில் அந்த ஷூ ஒரு ஷூ வாய்க்காலில் தவறி விழுந்துடும். நம்ம என்ன பார்த்துருப்போம் இங்கே தமிழ் சினிமாலெல்லாம், ஒரு காதலியை அப்டெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, பின்னாடி ஜீப்பில் துரத்துற சீனெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம இல்லையா, இல்லைன்னா ஒரு கொள்ளக்கடத்தல்காரன் துரத்திட்டு போவான். அதெல்லாம் சீன் இல்லை, இதுதான். அந்த ஒரு ஷூ தண்ணியில் விழுந்து அது போயிட்டே இருக்கும், இந்த பொண்ணு அந்த ஷூவை துரத்திட்டே போகும். எக்ஸலண்ட் சீன் அது. அப்போது ஒரு பொண்ணு அவர் அம்மா அந்த ஷூவை எப்படி எடுத்து தராங்க, அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட ஷூ எங்கே போயிருக்குது அப்படிங்கிறத பார்த்தா கூட படிக்கிற பார்வையற்ற ஒரு பெண்ணின் வீட்டில் அந்த ஷூ அந்த பொண்ணு பார்த்துரும். ஆனாலும் தன்னுடைய ஷூன்னு தெரிஞ்சாலும் அது கேட்காது. ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்கிற காரணம், அவங்களும் ஏழ்மையில் தான் இருக்காங்க, அந்த ஷூவை நான் வாங்கிட்டு வந்துட்டால் அந்த பெண்ணுக்கு அந்த ஷூ இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லும். இன்னொரு நாள் அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு ஒரு பேனா பரிசு கிடைக்கும். அந்த பெண்ணும் அந்த பொண்ணு வீட்டில் போயிடும். ஆனால் அந்த பொண்ணு சொல்லும், நான் தெரியாமல் இதை எடுத்துட்டேன், எனக்கு கீழே இருந்தது யாரோ கொடுத்தாங்க, எனக்கு தெரியல, இது உன்னுடையதுன்னு நான் கேள்விப்பட்டேன், வச்சுக்கோன்னு சொல்லிடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த நேர்மை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பார்வை இல்லாததுனால அந்த ஷூ யாருடையதுன்னு தெரியாததுனால அது கொடுக்கல. இந்த பொண்ணு அதை கேட்கல. அப்போது அந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்கிறது குடும்ப சூழலை புரிந்து கொண்டு, சக மனிதர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு எப்படி அந்த குழந்தைகள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படியான ஒரு திரைப்படம் அது. கண்டிப்பாக இந்த ரோட் ஹோம், சில்ட்ரன் ஆஃப் லவ், அப்புறம் இந்த பேரடைஸ் ஆஃப் சினிமான்னு சொல்லிட்டு நிறைய 93 திரைப்படங்கள் குறித்து கொடுத்துருக்குறாங்க. முடிந்தால் அந்த புத்தகம் 200 ரூபாய் தான். 200 ரூபாய் தான் அந்த விலை. அதை அவசியம் வாங்கி படிச்சுட்டு இந்த திரைப்படத்தை நீங்களும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் ஜிங்கிஸ் சைத்மாத்தோடைய புத்தகங்கள் படியுங்க. முதல் ஆசிரியர், ஜமீலா, பாப்புலர், மரங்கள் போன்றவற்றை படிங்க. நன்றி.